அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி சக்கரத்தில் முதல் ராசியாக இருக்கக்கூடிய மேச ராசி நேயர்கள் அனைவருக்கும் அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்க போகுது. முக்கியமாக நீங்கள் இந்த காலகட்டங்களில் என்ன மாதிரி விஷயங்களை செய்யக்கூடாது, என்ன மாதிரி விஷயங்களை செய்யணும், மேலும் கிரகங்களுடைய அமைப்பால் என்ன மாதிரியான சிறப்பான பலன்களெல்லாம் நீங்கள் அடைய போகிறீங்க அப்படின்றத பற்றி தாங்க நம்ம இந்த வீடியோ பதிவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே மேசராசி நேயர்கள் அனைவருக்குமே ரொம்பவே பயன் தரக்கூடிய விதத்தில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆஞ்சநேயரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா உங்களுடைய ஆள் மனதில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஜெய் ஆஞ்சநேயம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் கூடிய விரைவில் கண்டிப்பாக நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு உடனடியாக இவர்களிடம் தீர்வு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க நிறைய பிரபலமான ஆக்டர்ஸ்க்குமே ஜோதிடம் பார்த்துருக்காங்க. அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ஜோதிடரும் கூட. ஸோ உங்களுக்கும் இப்போ வரைக்கும் என்ன மாதிரி பிரச்சனை நடந்துகிட்ருக்கு, இதுக்கப்புறம் என்ன மாதிரி பிரச்சனை வரப்போகுது, அதிலிருந்து விடுபட எளிய முறையில் எப்படியெல்லாம் பரிகாரங்கள் செய்யணும் அப்படின்னு சிறப்பான தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஜோதிடருடைய கான்டாக்ட் நம்பரை ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் தொடர்பு கொண்டு பயன்பெற்றுக்கோங்க. மேச ராசி அப்படிங்கிறது கால புருஷனுக்கு முதலாவது ராசியாக சொல்லப்படுது. ராசி மண்டலத்தில் முதல் 30 பாகை கொண்ட ராசியாகவும் இந்த மேச ராசி இருந்துட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் வெள்ளாட்டு வடிவத்தை உடைய ராசியும் இந்த மேச ராசி தாங்க. மேலும் இது ஒரு நெருப்பு ராசியாக சொல்லப்படுது. தத்துவத்தில் அறம் சார்ந்த தத்துவமாக பேசப்படுது. மேலும் இந்த ராசியில் அஸ்வினி, பரணி, கார்த்திகை முதல் பாதம் என 3 நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியுடைய அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் தாங்க. மேலும் சூரியன் உச்சம் அடையும் ராசியும் இந்த மேச ராசி தான். அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் நீச்சம் அடையக்கூடிய ராசியும் மேசம் ராசி. உடல் பாகத்தில் தலையை குறிக்கக்கூடிய ராசி மேச ராசி. இது ஒரு வறண்ட ராசியாகவும் சொல்கிறாங்க. மேலும் மாநிறத்தை குறிக்கும். இந்த ராசிக்காரங்க உடல் உழைப்பால் உயரக்கூடியவர்களாக காணப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கடினமான வேலைகளை செய்து முடிப்பாங்க. எதையும் தாங்கும் மனதை உடையவர்களாகவும் இவங்க காணப்படுவாங்க. தலைமை தாங்கும் திறமை உடையவர்களாகவும் இவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மேசராசிக்காரர்களுக்குன்னு ஒரு சிறப்பான குணங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வலிமை உடையவர்களாக இருப்பாங்க. சுறுசுறுப்பானவர்களாக காணப்படுவாங்க. எடுத்த காரியத்தை முடிக்காமல் விடவே மாட்டாங்க. உயர்ந்த குறிக்கோள் உடையவர்களாக இருப்பாங்க. கலை, அழகு போன்றவற்றை ரசிப்பவர்களாக காணப்படுவாங்க. தைரியமானவங்களாக இருப்பாங்க. அன்பானவங்களாக காணப்படுவாங்க. சுதந்திரமானவங்களாக இருப்பாங்க. நிர்வாக திறமையுடையவர்களாக காணப்படுவாங்க. அதே போல் இந்த மேசராசி நேயர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டிய குணங்கள் அப்படின்னு ஒரு 2-3 இருக்குங்க. அதை என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்கோபம், பிடிவாதம், அவசரப்படுதல், அதிக உணர்ச்சி வசப்படுதல், வீண் சண்டை செய்தல். இந்த 5 விஷயத்தையும் மேசராசி நேயர்கள் இப்போ கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றி பாருங்கள். நல்ல ஒரு தருணத்தை உங்களால் அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முடிஞ்சால் இந்த ஒரு 5 விஷயத்தை நீங்கள் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். அப்படிப்பட்ட மேசராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி நவக்கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்ப்பதால் சூரியன் சிம்ம ராசியில் இருக்கார். செவ்வாய் மிதுன ராசியில் அமர்ந்திருக்காரு. புதன் சிம்ம ராசியில் நிற்கிறாரு. மேலும் ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கிறாரு. புதன் சிம்ம ராசியில் நிற்கிறாரு. மேலும் சுக்கிர பகவான் கன்னி ராசியில் அமர்ந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கும்பத்தில் சனி பகவான் இருக்காரு. மீனத்தில் ராகு பகவான் இருக்காரு. கன்னியில் கேது பகவான் சஞ்சாரம் செஞ்சிட்ருக்காரு. மேலும் இந்த வாரத்தில் மற்ற கிரகங்களுடைய மாற்றங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சந்திரன் இந்த வாரம் கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறாரு.
மேலும் கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. ஸோ நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வைகளால் இந்த மேச ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீரத்தை அணிகலனாக கொண்ட செவ்வாய் பகவானை அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய ராசி தாங்க மேசராசி. மேலும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய முதல் நாயகராக இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு இந்த 7 நாட்களில் 5வது இடத்துல அமர்றாரு. இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் அவர் கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடைத்த மடையில் வரும் கசிவு நீர் போல பணவரவு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 3வது இடத்துல அமர்றாரு. இதனால் லாட்ரி பந்தயங்களில் வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாதுங்க. மேலும் உங்களுடைய நண்பர்கள் உதவி தானாகவே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் புதன் பகவான் இந்த 7 நாட்களில் உங்கள் ராசியில் 5வது இடத்துல அமர்றாரு. இதனால் என்னதான் தொழிலுக்கு எதிர்ப்புகள் வருகிறது என்று கவலைப்பட்ட உங்களுக்கு அதிலிருந்து நிவாரணம் கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் குரு பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 2வது இடத்துல அமர்றாருங்க. இதனால் அவர் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடுமையான முயற்சி செய்து தொழிலில் கவனிக்க வேண்டும். ஏதோ ஒரு வகையில் நிம்மதி கெடும். மேலும் சுக்கிர பகவான் இந்த 7 நாட்களில் உங்களுடைய ராசியில் 6வது இடத்துல அமர்றாரு. இதனால் பூர்வீக சொத்தில் இருந்து வந்த வெள்ளங்கம் விலகி போகும். உறவினர்கள் உதவிகரமாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக இருப்பாங்க. வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். கடவுள் பக்தியும் அதிகரிக்கும். சனி பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 11வது இடத்துல அமர்றாரு. இதனால் விற்க வேண்டும் என்று நினைத்த சொத்து விற்பனை தள்ளி போகக்கூடும். மேலும் தொழிலில் புதிய முதலீடுகள் செய்வீங்க. அகலக்கால் வைப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆபத்துங்க. அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. மேலும் ராகு பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 12ஆம் இடத்துல அமர்றாரு. இதனால் வெளியூர் பயணங்களில் வீண் அலைச்சல் மட்டுமே உங்களுக்கு மிஞ்சக்கூடும். அது மட்டும் இல்லாமல் காரிய தடைகள் ஏற்படுமான அதனால் நிம்மதியும் கெடும். மேலும் கேது பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 6வது இடத்துல அமர்றாரு. இதனால் நெருங்கிய உறவினர்களே உங்களுக்கு எதிராக நடப்பாங்க. மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் இருப்பதால் எந்த ஒரு விஷயம் செய்தாலுமே அதில் முழு கவனத்தோடு இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேஷராசியில் அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம் என 3 நட்சத்திரங்கள் இருக்குது. கிரகநிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு, தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய், பஞ்சமஸ்தானத்தில் சூரியன், புதன், ரணருண ரோகஸ்தானத்தில் சுக்கிரன், கேது, அஸ்தமஸ்தானத்தில் சந்திரன், லாபஸ்தானத்தில் சனி, ஐனசைன போகஸ்தானத்தில் ராகு என கிரக நிலைகள் உங்களுடைய ராசியில் அமையப்பட்டிருக்கு. மேலும் கிரக மாற்றங்களானது 17/9/2024 அன்று சூரியன் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாறப்போகிறாரு. இதனால் உங்களுக்கு இந்த 7 நாட்கள் எப்படி அமைய போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்வ சேர்க்கை உண்டாகும். மனதில் இருந்த வீண் கவலைகள் நீங்கும். சுணங்கி கிடந்த காரியங்களில் வேகம் பிடிக்கும். அடுத்தவர் விஷயங்களில் தலையிடும் போது கவனம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவைங்க. மேலும் உல்லாச பயணங்கள் செல்ல நேரிடும். எதிலுமே அளவுக்கு மீறாமல் இருப்பது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஆடம்பர பொருட்கள் சேரும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்து வந்த மெத்தமான போக்கு நீங்கி வேகம் பிடிக்கும். தொழில் விஷயமாக வெளியூர் செல்ல நேரிடும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கப்பெற்று அதனால் நிறைய விதமான நன்மைகள் கிடைக்கும். மேலிடத்தில் பொறுப்புகள் அதிகமாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன விஷயங்களை பரிகாரமாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினமும் கந்த சஷ்டி கவசம் படித்து முருகப்பெருமானை வணங்கி வர உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கும். எதிர்ப்புகள் அனைத்தும் விலகும். எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நாட்கள் திங்கள், செவ்வாய், வெள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நாம் மேசராசி நேயர்கள் அனைவருக்கும் அடுத்து வரக்கூடிய 7 நாள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்க போகிறது என்பதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் இந்த மேசராசி நேயர்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய விதத்தில் தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆஞ்சநேயரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஸ்ரீ ஆஞ்சநேயம் அல்லது ஜெய் ஆஞ்சநேயம் அப்படின்னு சொல்லி
சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். மேலும் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.